எக் ஃப்ரீசிங் வந்து இன்னைக்கு வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் நடந்துகிட்டு இருக்கு. பர்டிகுலராக உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் வந்து விமன் ஃபோர்ஸை யங் ஏஜில் ஒர்க் ஹவர்ஸ்க்கு தக்க வச்சுக்கணும்னு சொல்லி வந்த டெக்னாலஜி தான் எக் ஃப்ரீசிங். இதில் என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு பெஸ்ட் டைம் ப்ரெக்னென்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா அந்த 20s தான். பட் 20ஸ்ல தான் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணும்போது எக்ஸ் எல்லாம் ஏஜ் ஆக ஆரம்பிச்சிருது. 30க்கு அப்புறம் கல்யாணம் பண்ணும்போது எக்கோட குவாலிட்டி காம்ப்ரமைஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த 20 to 30 மேக்ஸிமம் 32 இயர்ஸ்க்குள்ள கேர்ள்ஸ், யங் கேர்ள்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஐவிஎஃப் டெக்னாலஜி யூஸ் பண்ணி எக்ஸை உடம்புலேருந்து எடுத்து அதை பதப்படுத்தி லிக்விட் நைட்ரஜனில் வச்சு அதை தான் எக் ஃப்ரீசிங்னு சொல்கிறோம். ஸோ ஈவன் அவங்களுக்கு 35, 38 ஜாதக பொருத்தம் ஆகலை, அவங்க கெரியர் ஃபோக்கஸில் இருந்ததுனால திருமணம் செய்ய முடியலன்னா, அவங்க 38 வயசு இருந்தால் கூட அவங்க 28 வயசில் ஃப்ரீஸ் பண்ண எக்கை எடுத்து கருவை உருவாக்கி அவங்கள ப்ரெக்னென்ட் ஆக்க முடியும். அதுதான் எக் ஃப்ரீசிங்னு சொல்லியிருக்கிற ஒரு டெக்னாலஜியோட அட்வான்டேஜ்.